வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட எக்கனாமிக்குரிய வேர் டு ஸ்டடி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு மேத்ஸுக்கும் தமிழுக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பொருளாதாரத்துக்கு கொடுக்குறோம், அடுத்து நமக்கு ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து கொடுத்துருவோம்ப்பா. இதில் எப்படி அப்படின்னா நம்ம இந்த ஸ்டடி பிளானில் இந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட்டையும் கொண்டு போக போகிறோம். ஆனால் அந்த வாரம் என்னென்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத அதுக்கு தனியாக உங்களுக்கு பிளான் கொடுத்துருவோம், அதுக்கு வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சண்டே நம்ம டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜிஎஸ், தமிழ் ப்ளஸ் மேக்ஸு எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம்ப்பா. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி ரெகுலராக டெஸ்ட் எழுதி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எக்கனாமிக்கில் இருக்கிற வேர் டு ஸ்டடியில் என்னென்ன புக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு லெசனோட கொடுத்துருக்கோம்ப்பா. இதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக். இதைத்தான் நம்ம இந்த வாரம் டெஸ்ட் வைக்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு இருக்கிற எந்தெந்த புக்கில் இருக்குது, அந்த புக்கில் நீங்கள் என்ன பாடம் படிக்கணும், எந்த அழகு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இந்த ஸ்டடி பிளானில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஒன்லைனரும் நம்ம லெசன் எடுக்க நம்ம ஒன்லைனரும் கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்தெந்த புக்கில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 5ஆண்டு திட்டம் வந்து இந்திய பொருளாதாரம் 11th புக்கு அழகு 7ல் இருக்குது. அதிலே தான் திட்டக்குழுவும் நிதி ஆயோகம் இருக்குது. நீங்கள் இந்த இந்திய பொருளாதாரம் பாடத்தில் வந்து 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக் இது மட்டும் படித்தா போதும்ப்பா. அடுத்து பாருங்கள், வருவாய் ஆதாரங்கள் 10th புக்கில் இருக்குது. அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து உங்களுக்கு வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் 6ல் இருக்குது. நீங்கள் அந்த வங்கியியல் லெசனில் போய் நீங்கள் ரிசர்வ் வங்கியை பற்றி இருக்கிற டீட்டெயில் மட்டும் படித்தா போதும். மித்த பேங்கை பற்றி இருக்கிற டீட்டெயிலாக நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு சிலபஸில் ரிசர்வ் வங்கி அப்படின்னு மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு விதமாக எந்தெந்த புக்கு எந்தெந்த லெசன் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை நீங்கள் டெலகிராமில் போய் நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரத்துக்குரிய ஸ்டடி பிளானர் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.